வெல்கம் யூவர்ஸ். அது ஜூன் 5, 2023 ஹைதராபாத், தெலுங்கானா. 30 வயதான அப்சரா அப்படிங்கிறவங்க சம்சாபாத்ல தன்னுடைய அம்மா அருணா கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்சரா அடிக்கடி கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உடையவங்க. அப்படி அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அதே ஊரை சேர்ந்த கோவில்ல பூஜை பண்ற 36 வயதான வெங்கட சூர்யா சாய் கிருஷ்ணா அப்படிங்கிற நபர் கூட 2022ல பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கும் பொழுதுதான் திடீர்னு ஒரு நாள் அப்சரா காணாம போறாங்க. ஜூன் 5ஆம் தேதி அப்சராவுடைய அம்மாவான அருணாவும் கூடவே கிருஷ்ணாவும் சேர்ந்து தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப போலீஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போன கிருஷ்ணாவை பார்த்து அப்சரா உங்களுக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணாவோ அப்சரா தன்னுடைய அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப போலீஸும் கேஸை ஃபைல் பண்ணிட்டு விசாரணைய முதல்ல அப்சராவுடைய அம்மாவான அருணா மற்றும் கிருஷ்ணா கிட்ட இருந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய பொண்ணை கடைசியா எப்ப பாத்தீங்க, எப்ப இருந்து உங்களுடைய பொண்ணு காணோம் அப்படின்னு டீடைல்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்சராவுடைய அம்மா ஜூன் 3ஆம் தேதி நைட்டு கிருஷ்ணா கூட தான், அதாவது இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட வந்திருக்காரு இல்லையா, இவரு கூட தான் கடைசியா கோயம்புத்தூர் போறதா சொல்லிட்டு போனா. அதுதான் நான் கடைசியா அவளை பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸும் இத பத்தி கிருஷ்ணா கிட்ட கேக்குறாங்க. ஆமா, அப்சரா அன்னைக்கு நைட்டு என் கூட தான் வந்தாங்க. ஆனா நாங்க பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர் போகல அப்படின்னும், திடீர்னு அப்சரா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பத்ராச்சலம் அப்படிங்கிற டவுனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால தன்னுடைய கார்லயே அப்சராவை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு தான் வீட்டுக்கு போயிட்டதா சொல்லியிருக்காரு. இப்போ கிருஷ்ணா சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது கிருஷ்ணா அப்சராவை கடைசியா இறக்கி விட்ட அந்த லொகேஷன் அப்சராவுடைய மொபைல்ல இருந்து கடைசியா கிடைச்ச சிக்னல் கூட மேட்ச் ஆகாம இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, போலீஸ் கிருஷ்ணா கிட்ட விசாரிக்கும் பொழுது கிருஷ்ணாவுடைய பதிலுமே முன்னுக்கு பின் முரணா இருந்திருக்கு. சோ போலீஸ்க்கு இப்ப கிருஷ்ணா மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி கிருஷ்ணாவை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது பல ஷாக்கிங்கான டீடைல்ஸ் வெளிவர ஆரம்பிச்சது. ரீசெண்டா இப்ப ஹைதராபாத்ல நடந்த ஒட்டுமொத்த தெலுங்கானாவையே அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. காணாம போன அப்சராவுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கதான் அவங்களுக்கு கார்த்திக் ராஜா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட மேரேஜும் ஆகியிருந்திருக்கு. ஆனா அந்த மேரேஜ் அவங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா போகல. அதுக்கு காரணம் அப்சராவுடைய அம்மாவான அருணாவும் இவங்க கூடவே செட்டில் ஆகுறாங்க. ஆனா இது கார்த்திக்குடைய அம்மா மற்றும் கார்த்திக்குடைய சிஸ்டருக்கு சுத்தமாவே பிடிக்காம இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா நாட்கள் போக போக அப்சராவுடைய அம்மா இவங்க 2 பேருமே சேர்ந்து கார்த்திக்க இவங்க 2 பேரும் என்ன சொன்னாலுமே கேட்கிற மாதிரி ஒரு பப்பட்டா மாத்திருக்காங்க. அதாவது என்ன சொன்னாலுமே தலையாட்டிட்டு செய்யற ஒரு பொம்மை மாதிரி மாத்திருக்காங்க. சோ இத ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அப்சரா மட்டும் இல்ல, அப்சராவுடைய அம்மா அருணாவும் கூட சேர்ந்து ரொம்பவே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சிவான இம்போர்ட்டட் ட்ரெஸ், ஜுவல்லரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்குறது, பார்ட்டிக்கு போறது, எக்ஸ்பென்சிவான காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது அப்படின்னு ரொம்பவே லக்ஸூரியஸா ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த
அந்த செலவு எல்லாத்துக்குமே மொத்தமா 25 லட்சம் ரூபாய் பில் அமௌண்ட் கார்த்திக்குடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாள் போய் நிக்குது. அதனாலேயே கார்த்திக் 25 லட்சம் ரூபாய் லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ அப்சரா மற்றும் அப்சராவுடைய அம்மா அருணா இவங்க 2 பேர் பண்ண இந்த வீண் செலவால தன்னுடைய பையன் லோன் கட்டுறதை தாங்க முடியாத கார்த்திக்குடைய அம்மா அந்த லோன் அமௌண்ட் எல்லாம் நீங்களே கட்டுங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல அப்சரா மற்றும் அப்சராவுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால கோவமடைஞ்ச அப்சரா மற்றும் அப்சராவுடைய அம்மா இந்த 2 பேருமே கார்த்திக் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றதா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க இப்படி பண்ண கம்ப்ளைண்டால கார்த்திக் 15 நாட்களுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒருவேளை கார்த்திக் பர்மனண்டா ஜெயிலுக்கு போயிட்டா எங்க இவங்கனால லக்ஸூரியஸா வாழ முடியாதோ அப்படின்னு பயந்த அருணா இவங்களுடைய ஏர்னிங்ஸ்க்காக அப்சராவை சினிமால ஹீரோயின் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால தமிழ்நாடு கேரளால இருக்கிற சில டைரக்டர்ஸ் கிட்ட சான்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா அப்சரா அவங்களுடைய லைஃப்ல மட்டும் இல்ல ஹீரோயினா நடிக்க எலிஜிபிளானு பாக்குற அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆனதா சொல்லப்படுது. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி கார்த்திக்கோ பெர்மனண்டா ஜெயிலுக்கெல்லாம் போகல. ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அவமானம் தாங்க முடியாம தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு. இது நடந்ததுக்கு அப்புறமா அப்சரா அவங்களுடைய அம்மா 2 பேருமே யாருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா அந்த ஊரை விட்டு கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க. ஹைதராபாத் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சுதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கோவில்ல பூஜை பண்ற கிருஷ்ணா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணாவோ கோவில்ல பூஜை பண்ற ஒரு பூசாரி மட்டும் கிடையாது, அவரு ஒரு MBA கிராஜுவேட். அது மட்டும் இல்ல கடந்த 12 வருடங்களா அந்த ஏரியால கோவில் கட்டி கொடுக்கிற ஒரு கான்ட்ராக்டரா வேலை பார்த்திருக்காரு. அதனால அந்த ஏரியால பல கோவில்களை அவர் கட்டியிருக்காரு. அப்படி அவர் கட்டின ஒரு கோவில்ல அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் அவரே பூஜை பண்ற வேலையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது கோவில் கட்டுறதுக்கு கோவில் நிர்வாகத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டாலோ இல்ல வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இவருடைய சொந்த பணத்தையே கொடுப்பாரு அப்படின்னு கிருஷ்ணாவுடைய ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்சராவிற்கும் கிருஷ்ணாவிற்கும் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பழக்கம் போக போக ரொம்பவே நெருக்கமா மாற ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருமே கடந்த 1 வருடமா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி டூர் போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஒரு முறை அப்சரா அபாஷன் ஆனதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்கும் பொழுதுதான் 2023 மார்ச் மாதம் அப்சரா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கிருஷ்ணா கிட்ட வாட்ஸ்அப்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு அப்பாவான கிருஷ்ணா கிட்ட இது எல்லாம் தெரிஞ்சுமே அப்சரா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணாவிற்கோ அப்சராவை கல்யாணம் பண்றதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. இத கிருஷ்ணா அப்சரா கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இன் கேஸ் கிருஷ்ணா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா மேரியல் அஃபேரை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தி கிருஷ்ணாவை டிஃபேம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால எங்க சொசைட்டில அவருக்கு இருக்கிற நல்ல பேரு கெட்டு போயிருமோ அப்படின்னும் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அவமானப்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு கிருஷ்ணா. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கிருஷ்ணாவிற்கு ஒரு நாள் அவருடைய மைண்ட் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அப்சராவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஒரு மனிதனோட என்ன ஓட்டங்களை அவங்க கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுவும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வர்ற எண்ணங்களை, அதாவது நம்மளுடைய ஆள் மனசை ரொம்பவே கண்ட்ரோலா வைக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு பவர் இருக்கு. நம்மளை கண்ட்ரோல் பண்றதே அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். இப்போ இந்த கேஸ்ல கிருஷ்ணா யோசிச்ச மாதிரி இல்லாம அதை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கணும். இப்போ ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அதனால பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய எண்ணங்களை எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மனிதர்கள் கிட்ட இருக்கிறதுலயே ரொம்பவே பவர்ஃபுல்லான உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை எப்படி உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படிங்கறத மாஸ்டரிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது பத்தியும் பாசிட்டிவான விஷயங்களை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காங்க. T5T50 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் ஆடியோ புக்ஸா குக்கு எஃப்எம்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஆடியோ புக்கா வாக்கிங் போறப்ப இல்ல பஸ்ல போறப்ப அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம்.
பண்ணிக்கலாம். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அப்சராவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதுக்காக இன்டர்நெட்டை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூகுள்ல எப்படி ஒரு மனுஷனை கொலை பண்றது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இப்ப நாளுக்கு நாள் அப்சராவுடைய டார்ச்சரும் அதிகமாயிட்டே போயிருக்கு. கிருஷ்ணாவுக்கு அப்சராவை கொலை பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சே தவிர அந்த கொலையை எப்படி எங்க வச்சு பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருந்திருக்கு. இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் கிருஷ்ணா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சந்தர்ப்பமும் வருது. ஜூன் 3ஆம் தேதி அப்சரா கிட்ட இருந்து கிருஷ்ணாவிற்கு ஒரு கால் வந்திருக்கு. அதுல அப்சரா நம்ம டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, கோயம்புத்தூருக்கு டூர் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணாவும் ஓகே இன்னைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அப்சராவை அவங்களுடைய லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்க சொல்லியிருக்காரு. அப்சராவுடைய வீட்டுக்கு சரியா இரவு 8:15 மணிக்கு போய் இவருடைய கார்லயே பிக்கப் பண்ணிருக்காரு. ஆனா அப்சரா நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவங்க கோயம்புத்தூருக்கு போகல. கோயம்புத்தூருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டதா சொல்லி அப்சராவை நம்ப வச்சிருக்காரு. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒரு ஹோட்டல்ல இறங்கி டின்னர் சாப்பிட்டிருக்காங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி கிருஷ்ணா அப்சராவுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. சோ சாப்பிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்த ஒரு சில நிமிடங்கள்ல அப்சராக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி லேட் ஆகிருச்சு. ஆல்சோ அப்சரா மயக்கம் போட்டதையும் ஒரு ரீசனா சொல்லி கோயம்புத்தூருக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிட்டு திரும்பவுமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்சராவுமே மயக்கத்துல சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திரும்பவுமே மறுபடியும் சம்சாபாத் போயிட்டு இருக்கிற வழியில அப்சரா ரொம்ப நல்லா தூங்கிடுறாங்க. இப்ப காரை ஓட்டிட்டு இருந்த கிருஷ்ணா சுல்தான்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல அவருக்கு சொந்தமான ஒரு மாட்டு தொழுவத்துக்கு அவருடைய காரை ஓட்டிட்டு போயிருக்காரு. டைம் இப்ப கரெக்டா அதிகாலை 4 மணி ஆயிருக்கு. அங்க ஒரு மறைவான இடத்துல அந்த காரை நிறுத்தி காருக்குள்ள வச்சிருந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்து அந்த கவரால தூங்கிட்டு இருந்த அப்சராவுடைய கழுத்தை இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்போ தூங்கிட்டு இருந்த அப்சரா மூச்சு விட முடியாம முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணாவை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அப்சரா எங்க கத்தி கூச்சல் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல கிருஷ்ணா இப்ப சுத்தி முத்தியும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அவருடைய கையில வெள்ளம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு பெரிய கல் ஒண்ணு கிடைக்குது. அப்ப அப்சரா தனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ் பண்றதுக்குள்ள அந்த கல்லாலேயே அப்சராவை பல முறை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த சில வினாடிகள்ல அப்சரா இறந்து போயிருக்காங்க. இப்போ அப்சராவுடைய இறந்த உடலை அவசர அவசரமா அந்த பிளாஸ்டிக் கவர்லயே சுத்தி தன்னுடைய கார் டிக்கில போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க அவருடைய அபார்ட்மெண்ட்ல போய் காரை நிறுத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஜூன் 5ஆம் தேதி காலையில அப்சராவுடைய அம்மாக்கு கால் பண்ணிருக்காரு. அதுல உங்களுடைய பொண்ணு என் கூட கோயம்புத்தூர் வரல, திடீர்னு பிளான் கேன்சல் ஆகி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கா, அவ சேஃபா போயிட்டாளா அப்படின்னு தெரியறதுக்காக இப்ப நான் நிறைய முறை கால் பண்ணேன், ஆனா அவளுடைய போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அப்சராவுடைய அம்மா அருணா மற்றும் கிருஷ்ணா இவங்க 2 பேருமே அப்சராவை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இப்ப கிருஷ்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க வீட்டுல பார்க்கிங்ல நிறுத்தி இருக்க அவருடைய கார்ல இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அப்சராவுடைய இறந்த உடல் இன்னுமே அவருடைய கார் டிக்கில தான் இருந்திருக்கு. இப்ப முதல் வேலையா அந்த இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ண நினைச்ச கிருஷ்ணா அன்னைக்கு சாயங்காலமே சரூர் நகர்ல சப் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மேன் ஹோல் இருக்கு, ஒரு பாதாள சாக்கடை இருக்கு. அதுலதான் அப்சராவுடைய இறந்த உடலை போட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஜூன் 6ஆம் தேதி மறுபடியுமே அங்க போய் பார்த்திருக்காரு. சோ அங்கேயுமே ரொம்பவே ஹெவியா துர்நாற்றம் அடிச்சதால 2 டிப்பர் லாரியில செம்மண்ணை கொண்டு வர வச்சு லேபர்ஸ் மூலியமா அத அந்த பாதாள சாக்கடையில போட்டிருக்காரு. இப்போ அப்படி கொட்டும் பொழுதே உள்ள இருக்கிற இறந்த உடல் டீகம்போஸ் ஆகணும் அப்படிங்கறதால தான் இதுக்காக இன்டர்நெட்ல பார்த்த சில டிப்ஸையுமே அங்க யூஸ் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமா துர்நாற்றம் அங்கிருந்து வரவே கூடாது அப்படின்னு லேபர்ஸை வச்சு அந்த மேன் ஹோல கான்கிரீட் போட்டு பூசி இருக்காரு. கிருஷ்ணா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் அப்படிங்கறதால மண்ணை கொண்டு வந்து போட்ட டிப்பர் லாரிக்காரங்களுக்கும் சரி, அந்த மேன் ஹோல கான்கிரீட் போட்டு மூடின அந்த லேபர்ஸ்க்கும் சரி கிருஷ்ணா மேல எந்த ஒரு சந்தேகமுமே வராம இருந்திருக்கு. ஆல்சோ அந்த லேபர்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த டிரைனேஜ்குள்ள ஏதாவது ஒரு டாக் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அனிமல் தவறுதலா விழுந்திருக்கலாம். மேலும் அந்த பிளேஸ் கிருஷ்ணா கட்டின கோவிலுக்கு பின்னாடியே இருக்கிறதால ஒரு சமூக சேவை செய்யற மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்ல கிளியர் பண்ற மாதிரி கூட அவங்க நினைச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ
இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு லேபர்ஸ் எல்லாமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அப்சராவுடைய ஹேண்ட்பேக், அப்சராவுடைய லக்கேஜ் அப்படின்னு எல்லாத்தையுமே அங்க வச்சே எரிச்சிருக்காரு. அப்படி எரிக்கும் பொழுது சுத்தி யாராவது இருக்காங்களா, தன்னை நோட் பண்றாங்களா அப்படிங்கறதையும் பார்த்திருக்காரு. ஆனா அங்க அவரை தவிர வேற யாருமே இல்ல. சோ அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி காரை கொண்டு போய் கார் வாஷ் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஆக்சுவலா போலீஸ்க்கு கிருஷ்ணா மேல சந்தேகம் வர்றதுக்கான காரணம் அப்சரா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நாளே போலீஸ் எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்போ அவங்களால சரியான டீடைல்ஸை கலெக்ட் பண்ண முடியாம போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா தான் அப்சராவுடைய அம்மா தன்னுடைய பொண்ணு தங்கிட்ட சொல்லாம எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே போக மாட்டா, இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸை திரும்பவுமே ரீசெக் பண்ணிருக்காங்க. இந்த முறை அவங்க என்ன நோட் பண்றாங்க அப்படின்னா, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு சம்சாபாத்ல இருந்து கிளம்பின அந்த கார் கிருஷ்ணா போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரி அந்த கார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. சோ அங்கதான் போலீஸ் கிருஷ்ணாவை சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிருஷ்ணாவுமே தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப போலீஸ் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடந்துட்டு இருக்கு. மேலும் கிருஷ்ணா போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்சரா கடந்த 3 மாதங்களா தன்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்ததாகவும், தன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா தன்னுடைய சாவுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவை தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்ததா சொல்லியிருக்காரு. இப்ப அப்சராவுடைய உடலை ஜேசிபி மூலியமா ரெக்கவர் பண்ணி அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா அருணா கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்படி அப்சரா கொலை செய்யப்பட்ட நியூஸ் டிவியில டெலிகாஸ்ட் ஆனதை பார்த்துட்டு அப்சராவுடைய முதல் கணவர் இறந்து போன கார்த்திக்குடைய அம்மா அப்சரா மற்றும் அருணாவுடைய பாஸ்ட் லைஃபை ஹைதராபாத் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பையன் கார்த்திக் இறந்து போனதுக்கு இவங்க தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா நடந்த இந்த கேஸை பத்தி போடும்படி கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த கேஸ். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.